ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு இருக்காங்கப்பா பசங்க. ஹாஃப் டே ஸ்கூலுன்னாங்க. வெயிட்டிங். பொண்ணுங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னும் வண்டியை காணும். ½ ஆச்சு. ஸ்கூலுக்கு வேறு ஃபோன் பண்ணி கேட்டாச்சு. ஹாஃப் டேன்னு சொன்னால சாப்பாடு கொடுத்துடாமல் பசங்களை விட்டுட்டேன். அதனால் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. யாராச்சும் இப்படி பிள்ளைங்களை விட்டுட்டு இப்படி வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் அன்றைக்கி வெயிட் பண்ணுறேன் என் பொண்ணுங்களுக்காக. சாப்பாடு கொடுத்து விட்டுருந்தா ப்ராப்ளம் இல்லை, சாப்பிட்ருப்பாங்க. மணி வேறு 1:30 ஆகிடுச்சா, சாப்பிடல. ஃபீலிங்காக இருக்குது அவங்களுக்காக. நான் வருங்க ரோட்டையே பார்த்துட்டு இருக்கிறேன். இங்கே இருந்தால் வண்டி வரணும், வண்டியை காணும். பார்த்துட்டே இருக்கேன் எவ்வளோ நேரம் கழித்து வண்டி வரும்ன்ட்டு. கண்ணில் பட்டுடுச்சுன்னா ஓகே, எப்பா சாமி வண்டி வந்துடுச்சுடா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு ஓடிடலாம். மற்ற நாள்னா வந்துடுவாங்க. மழை வேறு பெஞ்சிட்ருக்கா எங்கள் ஊரில். அதனால் கொடையை வச்சுட்டு பசங்களுக்காக பாருங்கள் ஆஃப் அன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணி வச்சு ஸ்கூலுக்கு வேறு ஃபோன் பண்ணி கேட்டாச்சு. இது வந்துருங்கிறாங்க. கேரளையே அப்பா வந்துடுவாங்க பசங்களே. மழை பெஞ்சிட்ருக்கனால வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லைனாக்கி நான் வீட்டுக்கு போயிடுவேன். மழை வர்றதுனால நம்ம அடிவிட முடியாதுல்ல பசங்களை ஒத்தையில். வெயிட்டிங் பசங்களுக்காக. ஃபஸ்ட் டேங்கிறதுனால என்னன்னு தெரில. இல்லை மழை பெஞ்சால் நான் வந்துடுவேன் ஆல்ரெடி. ஓகேவா? பிள்ளைங்களை கூப்பிட்றதுக்கு எப்படியுமே நான் வந்துடுவேன். அதான் எங்கள் ஊர் கோயில்ப்பா, தெரிதா கோயில்? இது கலையரங்கம். கோயில் அந்த சைடு இருக்குது. நான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். ஓகேவா? அங்கிட்டிருக்கு எங்கள் கோயில். இது கோயில் தான், இது கலையரங்கம். அதை ஒட்டி இருக்கிறது எங்கள் ஊர் கோயில். என்னடா சாமி இன்னும் காணலடா சாமி, நடையாக நடக்கிறேன். எங்கேயாச்சும் கொஞ்சம் உட்காரலாமான்னு பார்க்குறேன். கால் வேறு வலிக்குது. எவ்வளோ நேரம் நடக்கிறது? இந்த காலில் பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்காக 1 hour வெயிட்டிங். இந்த கலையரங்கத்தில் தான் உட்காந்தே இருந்தோம் நாங்கள் 3 பேருமே. அப்புறம் லேட்டாக தான் வண்டி வந்துச்சு, விட்டுட்டு அவரை வீட்டு போனேன். தந்தா எங்கள் ஒரு கோவில், அம்மன் கோவில். பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி தான் ஆகணும். மழை வரலன்னா ஓடிடுவேன் வீட்டுக்கு. மழை வந்துச்சுன்னா கொடையை வச்சுட்டு வெயிட் பண்ணணும் பிள்ளைங்களுக்காக. என்ன பண்ணுறது? சாப்பாடு கொடுத்து விடலேன்னு மனசு கஷ்டமாக இருக்குது. கொடுத்து விட்டுருந்தா கூட ஃபீல் பண்ணாமல் என் பாட்டுக்கு வீட்டுக்கு ஓடிடுவேன். ஓகே, பிடிச்சனால லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நிறைய பேரண்ட்ஸ் இப்படி வெயிட் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் கரெக்டாக விட்டுருவாங்க. எங்களுக்கு என்னாச்சுன்னு தெரில, இன்னும் காணும்பா. ஓகே பாய். பிடிச்சனால லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும்.